சென்னை மெட்ரோ வயது 10 சவால்களை தாண்டிய பயணம். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாநகரின் 386வது பிறந்தநாள் கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் சென்னை மெட்ரோ ரயில் சேவையும் தனது 10வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருக்கிறது. சாலை போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பத்தில் இருந்த சுணக்கத்தை கடந்து இன்றைக்கு வெற்றிகரமான சேவையாகவும் சென்னையின் வளர்ச்சிக்கான முக்கிய தூண்களில் ஒன்றாகவும் உருவெடுத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்டத்தை தொடங்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த பணி டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் அளிக்கப்பட்டது. இத்திட்டம் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் சிறப்பு முயற்சி திட்டமாக அறிவிக்கப்பட்டது. 2007இல் மத்திய அரசும் தமிழக அரசும் இதற்கான முதல் கட்ட பணிகளை தொடங்கின. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதி பங்களிப்பு இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக அமைந்தது. நில அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை தாண்டி மெட்ரோ ரயில் சேவை கட்டுமானம் முன்னெடுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம், அரசியல் முரண்கள் ஆகியவற்றை கடந்து 2015ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. இன்றைய தேதியில் முதல் கட்டமாக சென்னையில் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. 3 வழித்தடங்களில் 116.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதைகள் அமைக்கும் பணி நடைபெறுகின்றது. 2028ஆம் ஆண்டு வாக்கில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. ஒப்பீட்டளவில் இந்தியாவிலேயே அதிக கட்டணம் கொண்ட மெட்ரோ என்கிற பெயரே சென்னை மெட்ரோவுக்கு ஆரம்பத்தில் இருந்தது. மெட்ரோ ரயில் பணிகள் கட்டுமான காலத்தில் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவது தொடர்கதையாகவே இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல், மாற்று வழி பாதை தொடர்பான சிக்கல்கள் என பல்வேறு சிக்கல்கள் இன்று வரை தொடர்கின்றன. பல்வேறு காரணங்களால் கட்டுமான பணியில் ஏற்படும் காலதாமதம் இந்த பிரச்சனைகளின் தீவிரத்தை இன்னும் அதிகரிக்க செய்கிறது. கட்டுமான பணிகளின் போது விபத்து நேர்ந்து தொழிலாளர்களும் மக்களும் இறப்பது தொடர்கிறது. அண்மையில் கூட பெரும்பாக்கம் அருகே செம்மொழி சாலையில் மெட்ரோ ரயில் வழித்தட கட்டுமான பணியின் போது 60 அடி உயரத்தில் இருந்து விழுந்து ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு தொழிலாளி உயிரிழந்தார். ஆனால் எல்லா இடர்பாடுகளையும் தாண்டி இன்றைக்கு சென்னை மெட்ரோ வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இந்த சேவை அறிமுகமான காலகட்டத்தில் இருந்து முதன் முறையாக 2025 ஜூலையில் 1,03,00,000 பயணிகள் பயணித்திருக்கின்றனர். 2025 ஜூன் மாதத்தை ஒப்பிட்டால் இது 12.5% அதிகம் என்பது கவனிக்கத்தக்கது. மெட்ரோ ரயிலை இயக்க அதிக எரிபொருள், அதிக மின்சாரம் தேவையில்லை என்பது இதன் சாதக அம்சங்களில் ஒன்று. பயண நேரம் குறைவாகவும் வசதிகள் அதிகமாகவும் இருப்பதால் பயணிகள் மெட்ரோ ரயில்களை தேர்ந்தெடுப்பதில் ஆச்சரியம் இல்லை. இது சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு இன்னொரு காரணியாக அமைந்திருக்கிறது. இந்த பின்னணியில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் இதுவரை கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் மெட்ரோ ரயிலின் இயக்கத்தை இன்னும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் தொடர மெட்ரோ ரயில் நிர்வாகமும் அரசும் மனங்கொள்ள வேண்டும்.